கூகுள் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்படி நான் கேட்ட உடனே கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் போய் கூகுள் பண்ணுவேன்டா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஆனால் இந்த கூகுளுக்கு பின்னாடி உள்ள ஏகப்பட்ட ஃபன் ஃபேக்ட்ஸ் ட்ரிக்ஸ் தான் என்னோட வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுளில் நீங்கள் த விசார்ட் ஆஃப் ஆஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு செப்பல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனே பிளாக் அண்ட் ஒயிட்லாம் மாறிடும். சப்போஸ் நீங்கள் பழைய மாதிரியே மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த செப்பல் சொன்ன இடத்துக்கு பதிலாக ஒரு சூறாவளி மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வீடு அதுலேருந்து வெளில வரும். வீடு வெளில வந்த உடனே ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ஸோ திருப்பி ஸ்க்ரீன் பழைய மாதிரிக்கே மாறிடும். நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா கூகுள் த விசார்ட் ஆஃப் ஆஸ் அப்படின்ற இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக தான் இந்த கூகுள் இதை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆனா கூகுள் இந்த மூதை வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா ஹோலினான்னு தெரியும். ஏன்னா ஹோலி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் தானே. ஆனா இந்த ஹோலி நீங்க டக்குன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். ஹோலிக்கு கீழே ஒரு அனிமேட்டட் போட்டோ மாதிரி இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மேஜிக் தெரியும். மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்தில் நம்மளால காற்றெல்லாம் போய் இயற்கையை ரசிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு கூகுள்லேயே ஒரு வழி இருக்கு. சிம்பிளா நீங்க அனிமல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஏகப்பட்ட அனிமல்ஸோட சவுண்ட்ஸை காட்டும். அது நீங்க ஒவ்வொன்றா கிளிக் பண்றதை விட எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி பாருங்களேன். அதோட ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. இப்பயே இஸ் கூகுள் டவுன் அப்படின்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன். டக்குன்னு உங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாரி பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கை கொடுத்துருப்பேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்குள்ள போகும். அந்த வெப்சைட்ல இமேஜஸ் செக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு கேம் விளையாடலாம். அதாவது நான் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி இப்படி ஒரு கேமை விளையாடலாம். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் விளையாடலாம், அது உங்க இஷ்டம். ஸோ இந்த கேம் நல்லா இருக்கும், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கூகுள்ல ஃபோபே பஃபே அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரைட் சைட் கார்னர்ல கிட்டார் மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட சிம்பிள் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நொறையா ஒரு பூனை நடந்துட்டு வரும். அதுக்கு பின்னாடி ஒரு பிஜிஎமும் போட்டு விடுவாங்க. அதை என்னோட காப்பிரைட் ப்ராப்ளம்னால காட்ட முடியாது. வேணா நீங்களே ட்ரை பண்ணி கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க கூகுள்ல கூகுள் ஸ்கை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. உங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே google.com/sky அப்படின்ற மாதிரி காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸே காட்டுற மாதிரி கூகுள் காட்டும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணா ஜூம் இன் பண்ணிக்கலாம். அது பாட்டா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சப்போஸ் கூகுளுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்ல நம்ம போனோம் அப்படின்னா அந்த வெப்சைட் நம்ம போனோ இல்ல நம்ம டிவைஸையோ ஹேக் பண்ணிடுமா, இல்ல சேஃபா அன்சேஃபான்ற மாதிரி ஏகப்பட்ட டவுட் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? சப்போஸ் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேஃபர் வெப் லிங்க் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்கை கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த லிங்கை, அதாவது எந்த வெப்சைட்டை சேஃபா அன்சேஃபான்னு தெரிஞ்சுக்கணுமோ அந்த வெப்சைட்டை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு அந்த வெப்சைட்டே சொல்லிடும். அப்ப இந்த வெப்சைட் சேஃபா அன்சேஃபான்னு கேட்டீங்கன்னா அந்த டவுட்டே உங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா அது கூகுளோட அஃபீஷியல் வெப்சைட். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா பையோட வேல்யூ தெரியும். அப்படி நான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னா நீங்க சொல்ற ஆன்சர் என்னவா இருக்கும்? 22/7 இல்லைன்னா 3.14 தானே இருக்கும். ஆனா 3.14ஓட நிக்காம அது 50 டிஜிட் வரைக்கும் போகுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனா அந்த 50 டிஜிட்டையும் மனப்பாடம் பண்றதுக்கு, அதாவது அந்த 50 டிஜிட்டையும் மெமரைஸ் பண்றதுக்காகவே கூகுள்ல ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ப முடியுமா என்ன? இப்பயே கூகுள்ல PI அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல பையோட சிம்பிள் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் உங்களுக்கு ஒவ்வொரு டிஜிட்டா ஏத்திக்கிட்டே வரும். அதாவது 3.1 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். அதே இதை நீங்களே என்டர் பண்ண கால்குலேட்டர்ல. அதுக்கப்புறம் 3.14, அதுக்கப்புறம் 3.141 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? வீடியோ பார்க்குற உங்க டிவைஸோட இன்டர்நெட் ஸ்பீடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கூகுளே ஒரு வழி இருக்கு. சிம்பிளா நீங்க இன்டர்நெட் ஸ்பீடு டெஸ்ட்னு என்டர் பண்ணி பாருங்களேன். அப்படி சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ரன் ஸ்பீடு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ள போகும். அந்த வெப்சைட்குள்ள போனதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோக்குன்னு டெஸ்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு ஒரு சஜஷனையும் சேர்த்து கொடுக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? கூகுள்ல நீங்க டைமர்னு சர்ச் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கீழே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடும். அதே சமயம் ஸ்டாப் வாட்சுக்கு என்ன நடக்குமா, அதுக்குன்னு கூகுள் ஒரு ட்ரிக் இருக்கு. இதெல்லாம் மொபைல் ஆப்லயே இருக்கேடா, இது இருக்குடா நான் கூகுள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கூகுள்லயே இப்படி ஒண்ணு இருக்குன்றதுக்காக தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகேவா?
நெக்ஸ்ட் கூகுள் அண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரியே உங்க போன்லயும் இல்ல உங்க டிவைஸ்லயும் வரும். இதுவும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? கூகுள் டெர்மினல் அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ என் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரியே உங்க ஸ்கிரீன்லயும் வந்து காமிக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓகேவா? கூகுள்ல ஆனகிராம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்களா, உங்களுக்கு டிட் யூ மீன் நாகராம் அப்படின்னு சொல்லி கூகுளே உங்களுக்கு ஒரு சஜஷனை காட்டும். ஜென்ரலா டிட் யூ மீன்றது எதுக்காக வரும்? சப்போஸ் நம்ம ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக் பண்ணாதானே டிட் யூ மீன் சொல்லி வரும். ஆக்சுவலா ஆனகிராமோட கரெக்டான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை திருப்பி, அதாவது ஒரு வேர்டு இல்ல சென்டென்ஸை திருப்பி போடுறதுனால வரக்கூடிய ரிசல்ட் தான் ஆனகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க கூகுள்ல டிஃபைன் ஆனகிராம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு டிட் யூ மீன் நெர்ட் ஃபேம் அகைன் அப்படின்ற மாதிரி அதுவே உங்களுக்கு ரிவர்ஸ்ல போட்டு காட்டும். பாத்தீங்களா கூகுள் எந்த அளவுக்கு குசும்புத்தனமா இருக்குன்னு. இப்பயே கூகுள்ல டேப் உருவாக்குங்க. டேப்னா ஒரு டேப் கிடையாது, 100 டேப் வரைக்கும் உருவாக்கி பாருங்களேன். உங்களுக்கு 99வது டேபுக்கு அப்புறம் 100வது டேப்னு சொல்லி காமிக்காது. 100க்கு அப்புறம் எவ்வளவு போனாலும் உங்களுக்கு ஸ்மைலி ஃபேஸ் தான் காமிக்கும். அது எல்லாரோட டிவைஸ்லயும் வரும், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கூகுள்ல மார்ச் 2020 அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரைட் சைட் கார்னர்ல ஒரு ரோவர் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரோவர் தன்னால பறந்து வரும். அது மட்டும் கிடையாது, கீழே உங்களுக்கு மார்ஸோட மண்ணு வரும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஃபன்னா இருக்கும். வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற ட்ரிக் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதாவது சிம்பிளா கூகுள்ல பிரீத்திங் எக்சர்சைஸ் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கூகுளே பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்டா காட்டும். ஆட்டோமேட்டிக்கா நீங்களே அதை பார்த்துட்டு பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணிக்கலாம். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இத்தனை நாளா நெட்டிலன்னா குரோம்ல போய் டைனோசர் கேம் மட்டும் தானே விளையாட முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கூகுள்ல அம்பர்லான்னு ஒரு கேம் விளையாட முடியும்னு சொன்னாங்க. நம்ப முடியுமா என்ன? டக்குன்னு கூகுள்ல போய் நீங்க எதை வேணா சர்ச் பண்ணுங்க, ஆனா நெட் இல்லாம சர்ச் பண்ணுங்க. நெட் இல்லாம சர்ச் பண்ணா உங்களுக்கு யுவர் லாஸ்ட் நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி காட்டும். அதுக்கு பக்கத்துல ஒரு பொம்மை அம்பர்லாவை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த கேமை விளையாடலாம். ஸோ அந்த கேமும் நல்லா பொழுதுபோக்கா இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? எல்லாருக்குமே கண்டிப்பா தானோஸ்னா யாருன்னு தெரியும். தானோஸ் தெரியாதவங்களுக்கு சிம்பிளா நான் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, தானோஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எதிராக இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு சொடக்கு போட்டாலே எல்லாருமே மாயமா மறைஞ்சிருவாங்க. ஆனா இந்த தானோஸை பத்தி கூகுள்ல ஒரு ஃபன் ட்ரிக் இருக்கு. சப்போஸ் நீங்க கூகுள்ல தானோஸ் ஸ்னாப் ட்ரிக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்குன்னு சொல்லி நான் லிங்க் வச்சிருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தானோஸோட கை கோல்டன் கலர்ல கை இருக்கிற மாதிரி ஒரு அனிமேட்டட் போட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்களேன், ஸ்கிரீனே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி ஒவ்வொரு வெப்சைட்டா அப்படியே டிசப்பியர் ஆகும். ஆனா அது மொபைல்ல அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் டெஸ்க்டாப்ல வேற லெவல்ல அப்படியே படத்துல வர மாதிரியே இருக்கும். வேணா மொபைல்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா அதுலயும் ட்ரை பண்ணி பாருங்க. கூகுள்லயே நம்மளால தாயக்கட்டை விளையாட முடியும்னு சொன்னாங்க, நம்ப முடியுமா என்ன? இப்பயே கூகுள்ல ரோல் டைஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு டைஸ் முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். அதுக்கு கீழே ரோல் பட்டன் இருக்கும். சப்போஸ் நீங்க ரோல் பட்டனே கிளிக் பண்ண ஒவ்வொரு வாட்டியும் டைஸ் அதுவே உறுத்திக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்பர் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா டைம் பாஸும் ஆகும். நெக்ஸ்ட் கூகுள்ல டூ எ பேரல் ரோல் அப்படின்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க சர்ச் பேஜ் ஒரு வாட்டி சுத்தும். அதுக்கப்புறம் டூ எ பேரல் ரோல் 100 டைம்ஸ்னா 100 வாட்டி சுத்தும், 20 டைம்ஸ்னா 20 வாட்டி சுத்தும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கூகுள்ல லெட் இட் ஸ்னோ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல் கூக் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ என் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரியே ஸ்னோ எல்லாம் அப்படியே கீழே வர மாதிரி ஒரு காட்டும். அதுக்கப்புறம் நீங்க டீஃப்ராஸ்ட்ன்ற மாதிரி அதுவே ஒரு பட்டனை காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பழைய மெனிக்கு ஸ்கிரீன் மாறிடும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கூகுள் இன் 1998 சொல்லி சர்ச் பண்ணி பாருங்களேன். கூகுள் 1998ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அச்சஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா பேக்மேன்னா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளா நான் சொன்னோம் அப்படின்னா பேக்மேன்றது வேற எதுவும் கிடையாது, ஒரு வீடியோ கேம் தான். ஆனா நீங்க பேக்மேனை கூகுள்லயே விளையாட முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள்ல பேக்மேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு கீழே பேக்மேன் போட்டோ போட்டு பிளே பட்டன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ண சொல்லும். ஸ்வைப் பண்ணக்கு அப்புறம் ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும் ஒரு உருவம் தெரியும், அதுதான் பேக்மேன். அப்புறம் பாக்கி இருக்கிறதெல்லாம் உங்களை அந்த பேக்மேனை சாப்பிட வர போறது, அதாவது உங்களை சாப்பிட வர போறது மஞ்சள் சாப்பாடு மாதிரி இருக்கும். அதை நீங்க ஒவ்வொன்றா சாப்பிட்டு வரணும். என்ன உங்களை துரத்துறவங்கள்ட்ட பிடிபடாம, அவ்வளவுதான் மேட்ரு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா தீபாவளியை நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா அந்த தீபாவளிக்குமே கூகுள்ல ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னாங்களா, நம்ப முடியுமா என்ன? டக்குன்னு கூகுள்ல தீபாவளின்னு சர்ச் பண்ணுங்க. தீபாவளின்னு சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைட் கார்னர்ல
அனிமேட்டட் போட்டோ மாதிரி இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 விளக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு விளக்கு மட்டும் நல்லா விளக்கேத்துன மாதிரி இருக்கும். ஸோ அந்த விளக்கேத்துன விளக்க வச்சு நீங்க 5 விளக்கையும் ஏற்றணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கிரீன் கலர்ஃபுல்லா இருக்கும், பொழுதுபோக்கா இருக்கும். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க.